40 தொகுதிக்கு மேல் திமுக தேராது. வெளியான சர்வே ரிப்போர்ட். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. வரும் 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கான நாட்கள் நெருங்க ஆளும் திமுக அரசின் மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது. இந்த நிலையில் இதற்கு முன்பு கூட்டணி கட்சி பலத்துடன் ஒவ்வொரு தேர்தலிலும் படம் காட்டி வந்த திமுகவுக்கு வரும் தேர்தலில் இனி உங்க படம் ஓடாது என்று சொல்லும் அளவுக்கு திமுகவின் நிலை பரிதாபத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. வரும் சட்டசபை தேர்தலில் மும்முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. திமுக, அதிமுக, தாவேக ஆகிய 3 கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து தேர்தலில் களம் காண இருக்கிறது. அதிமுக, பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக, ஜி.கே. வாசன், திருமாறன் ஜி போன்றோர் கூட்டணி உறுதியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணியில் தொடரும் என்றே அரசியல் வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தாவேகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டது. மேலும் திமுகவும் காங்கிரஸ் கட்சியை கை கழுவ முடிவு செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாவேகவுடன் டிடிவி தினகரன் போன்ற கட்சிகளும் மேலும் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் மும்முனை போட்டி மிக கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணியை பொறுத்தே தேர்தல் முடிவுகள் அமைய இருக்கிறது. அதிமுக, பாஜக கூட்டணியுடன் தாவேக இணைந்தால் திமுகவை மிக எளிதாக வீழ்த்தி கடந்த 2011 சட்டசபை தேர்தல் போன்று திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காதபடி அமைய வாய்ப்புள்ளது. ஆனால் விஜய் தன்னை முதல்வராக முன்னிறுத்தியே தேர்தலை சந்திக்க இருப்பதால் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு தாவேக செல்ல வாய்ப்பில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதால் சிறுபான்மையினர் வாக்குகளை முழுமையாக தாவேக கூட்டணி அறுவடை செய்யும் என்றும் இது திமுகவுக்கு பலத்த அடியை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவை விஜய் மிக கடுமையாக எதிர்த்து பேசி வருவதால் அதிமுக கூட்டணிக்கு செல்ல இருக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் தாவேக பிரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் கள நிலவரப்படி மேற்கொண்ட கூட்டணி அமைந்து மும்முனை போட்டி நிலவும் போது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது என்கிறது சர்வே ரிப்போர்ட். குறிப்பாக ஒரு தனி கட்சியும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை என்றாலும் மொத்த கூட்டணியும் சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெற முடியாது என்கிறது சர்வே ரிப்போர்ட். அந்த வகையில் திமுக கூட்டணி மொத்தமே சுமார் 50 தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என்றும் அதில் திமுக மட்டும் சுமார் 40 தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என்றும் தாவேக சுமார் 70 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும் அதிமுக கூட்டணி சுமார் 110 தொகுதிகள் வெற்றி பெறும் என்றும் தமிழக தேர்தல் கள நிலவரம் உள்ளது. இதில் கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி ஆட்சி என்றாலும் கூட தொங்கு சட்டசபை தான் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின்பு தாவேக அதிமுகவுடன் கைகோர்த்தால் துணை முதல்வர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது திமுகவுடன் தாவேக கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை. அப்படி திமுகவுடன் தாவேக கூட்டணி அமைத்தால் தாவேக உள்ளே ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை பாஜக உருவாக்கும் என்பது தாவேகவுக்கு நன்கு தெரியும். அந்த வகையில் விஜய் எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது.